ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச டிலிஷியஸான கேக் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இதை நம்ம மைதா, சர்க்கரை, பட்டர் எதுவுமே இல்லாமல் வீட்லேயே ரொம்பவே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு ப்ரெஷர் குக்கர்லேயே டேட்ஸ் வால்நட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் டேட்ஸை உள்ளே இருக்க இந்த மாதிரி சீடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 கப் வெதுவெதுப்பான பாலை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறிடும். இப்போ நம்ம இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா ஊற விட்டுக்கலாம். அப்போ தான் டேட் சாஃப்ட் ஆகி அரைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. டேட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இந்த டேட்ஸ் பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 3/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் நல்ல கெட்டியான தயிர், புளிச்ச தயிராக சேர்த்துக்காதீங்க, ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சேர்த்துருக்க தயிர் எல்லாமே கட்டிகள் இல்லாமல் நல்லா இதோட மிக்ஸ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா நான் இதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம இன்னைக்கு மைதா யூஸ் பண்ணல, மைதாக்கு பதில் கோதுமை சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வயர் விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலா இருந்ததுன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரொம்ப திக்காக இருக்கனால நான் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு பேட்டர் நல்லா கலந்ததும் இதில் நான் 1/4 கப் போல் சாப் பண்ண வால்நட் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5லேருந்து 6 பேரிச்சம்பழத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கறதுனால டேட்ஸை அங்கங்கே அதோட பைட் தெரியும், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு பேக்கிங் டின்னை கீழே பட்டர் பேப்பர் சேர்த்து சைடெல்லாம் நல்லா ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. பேட்டர் ரெடியானதும் நம்ம இந்த பேக்கிங் டின்னில் இதை சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நடுவில் காற்று ஏதாவது இருந்தால் வெளியே போயிடும். இப்போ மேலே டாப்பிங்ஸ்க்காகவும் நான் கொஞ்சம் வால்நட் சாப் பண்ணி கூடவே ஒரு 1லேருந்து 2 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நல்லாயிருக்கும். இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் கீழே உப்பு சேர்த்து தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டு போட்டு ஆல்ரெடி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் இதை சேர்த்துக்கலாம். இதோட மூடியை போட்டுக்கோங்க. ஆனால் அதில் விசிலும் கேஸ் கட்டும் இருக்கக்கூடாது. போட்டுட்டு இதை ஒரு 45லேருந்து 50 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்லே இருக்கணும். இப்போ ஒரு 45 நிமிஷம் ஆகியிருக்கு. பாருங்க, கேக் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. சூப்பராக பேக் ஆகிருக்கு. வாசனை கூட சூப்பராக வருது. இது வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு டூத் பிக்கோ இல்லை நைஃபோ இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஒட்டாமல் வரணும். ஒருவேளை ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா சைடில் இந்த மாதிரி கத்தி வச்சு இதை டீமோல்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் டேப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக கேக் டீமோல்ட் ஆகிடும். இப்போ பின்னாடி இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், டேட்ஸ் வால்நட் கேக் ரொம்பவே சூப்பர் அண்ட் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைதா, சுகர் எதுவும் சேர்க்காதனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களே வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.